கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வீட்டுக்கு போனதும் மாயா மகேஷை பிடிச்சி கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நீ இப்படியெல்லாம் திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? நீயே போய் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி எல்லா உண்மையும் ரேவதி கிட்ட ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க. இந்த கல்யாணம் மட்டும் நின்றுச்சுன்னா என்ன ஆயிருக்கும் தெரியல, சோத்துக்கு நம்ம சிங்கி அடிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்ல, வேறு என்ன சொல்கிறான் அந்த லூசு பையன் மயில் இருக்காம்ல, அவன் தான் வந்துட்டு கால் பண்ணி உன்னை கடத்திட்டோம், நீ உன் கஸ்டடியில் இருக்க, இப்போ வந்துட்டு உண்மையை சொல்லலாட்டி உன்னை கொண்டுருவேன்னு சொல்லி மிரட்டினாங்க. வேறு பதட்டத்தில் வழி இல்லாமல் தான் நான் போய் சொல்லிட்டேன், இதுக்கு போய் இப்படி திட்டுற அப்படின்னு சொல்ல, பிறகு உன்னை திட்டாமல் தூக்கி வச்சு கொஞ்சம் செய்வாங்க. இதெல்லாம் அந்த 2 லூஸ் பயிலுக்கு பண்ண பிளானு. அது கூட தெரியாமல் நீயே போய் அவங்கக்கிட்ட கொக்கி மாதிரி விழுந்திருக்க, மாட்டிருந்தோன்னு வச்சுக்கோ அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் அந்த சாமுண்டீஸ்வரியமாக நம்மளை சுட்டு தள்ளியிருப்பா அப்படின்னு சொல்ல, அதான் மாட்டலைல அப்படின்னு சொல்ல, இன்னும் தடவை இப்படி கிறுக்கு மாதிரி பண்ணாத, எதனாலும் ஒன்று என்கிட்ட கேட்டு பண்ணு அப்படின்னு சொல்ல, கடையிலேருந்து வந்தது உன்னை வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தா இல்லை, அந்த ஒரு பதட்டத்தில் பண்ணிட்டேன், அதான் இப்போ எதுவும் ஆகலைல அப்படின்னு சொல்ல, ஆகாமல் நான் வந்து தடுத்துட்டேன். இதெல்லாம் அந்த 2 பயல்களும் பண்ண வேலை. இப்படி வந்துட்டு உஷாரா இல்லாமல் போயிட்டமே அப்படின்னு சொல்ல, ஆமாம் உன் மொபைல் எப்படி அவங்கக்கிட்ட போச்சு அப்படின்னு சொல்ல, ஐயோ அது ஒரு பெரிய கதை. அதான் அந்த சாமுண்டீஸ்வரியம்மா புருஷ ஒருத்தர் இருக்காம்ல, அவன் தான் வந்துட்டு என்கிட்ட வந்து பேசி என்னை வந்துட்டு சாமுண்டீஸ்வரியம்மா வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கோவிலில் இருக்காங்கன்னு போக சொன்னான். போகிற வழியே எங்கேயோ ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி அங்கே போனால் அந்த அம்மா என்னை வரவே சொல்லலைங்குது. எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை கால் பண்ணி கேட்டால், அவனும் என்னை வந்துட்டு அப்படியெல்லாம் பார்க்கவே இல்லை, நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்கான். கண்டிப்பாக நான் அப்பயே நினச்சிட்டேன் இது அந்த டிரைவரோட பிளான் தான் அப்படின்னு. அதுங்களே உனக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா என் மொபைலை காணும். அப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு என் மொபைலை வந்துட்டு அவங்க 2 பேரும் எடுத்திருக்காங்கன்னு. நல்ல வேலைக்கு சாமுண்டீஸ்வரியம்மா என்னை பார்க்க வர சொல்லலைன்னு சொல்லும்போதே நான் நினச்சிட்டேன் இவங்க தான் ஏதாவது பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. அப்புறம் தான் அடிச்சு பிடிச்சி இங்கே வந்து பார்த்தா நீ ரேவதி கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிகிட்டு இருக்க, எப்படியோ இதுலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் கொஞ்ச நேரத்தில் ரேவதி கிட்டே எல்லா உண்மையும் சொல்லியிருப்பேன், பிறகு அவ்வளோதான் அந்த சாமுண்டீஸ்வரியம்மா நம்மளை வந்துட்டு சுட்டு தள்ளியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, இனிமேலாவது இப்படி லூசுத்தனமாக பண்ணாமல் கொஞ்சம் வந்துட்டு சூது பார்த்து தான் நடந்துக்கோ, கோளாறாக நடந்துக்கோ, என்கிட்ட கேட்டு எதனாலும் பண்ணு அப்படின்னு சொல்ல, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பதட்டத்தில் தான் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. அடுத்த சைடு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி அவங்க வீட்டில் இருக்கும்போது சிவனாண்டி இருக்காம்ல, அவை ஜெயிலேருந்து வந்துடுறா. முதல்ல வந்துட்டு சாமுண்டீஸ்வரி பார்க்கத்தான் வர, வணக்கம் சாமுண்டீஸ்வரியம்மா அப்படின்னு சொல்ல, டேய் உன்னெல்லாம் யார்டா வெளியில் விட்டது, அதுக்குள்ளே நீ வெளியில் வந்துட்டியா, நீலாம் உள்ளே கிடக்க வேண்டியதானடா, வெளியில் வந்து என்னடா பண்ண போகிற, அடுத்த குடும்பத்தை எப்படிடா கெடுக்கணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு அலைய போகிறேன். இங்கே பாரு கண்டிப்பாக உன் அப்பன் என் கையால் செத்தான் பாரு, அது மாதிரி நீ சாக போகிற பாரு, எவ்வளோ தைரியம் இருந்தால், சி கேடு கெட்டவனா நீ இப்படியெல்லாம் வேலை பார்த்துருக்க, உன்னை நினைக்கும் போதே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி என்ன நினச்சி அசிங்கப்பட்டதெல்லாம் போதும், வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்கே அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் உன் மூஞ்சியை பார்க்கக்கூடாது தான் நான் இருக்கேன், அதுங்களையும் தான் இப்படி வந்து நின்றுட்டு இருக்கே அப்படின்னு சொன்னதுமே, அதை நல்லபடியாக நடந்தா தானே அப்படின்னு சொல்ல, உன் கண்ணு முன்னாடி என் வீட்டு கல்யாணத்தை நான் நல்லபடியாக நடத்தி காட்டேன்டா, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஆட்டமாக ஆடாதண்ணே, நானும் அதை பார்க்கத்தானே போகிறேன், கல்யாணம் எப்படி நல்லபடியாக நடக்க போகுதுன்னு. சரி சரி உன் விருப்பப்படி நல்லபடியாக நடந்தால் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி குத்து காமிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா மகேஷ் கூட தான் கல்யாணம் நடக்கும், மகேஷ் வந்துட்டு இவங்களோட ஆளு தானே, கடைசி நேரத்தில் இவன் கெட்டவேன்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி சொன்னால் சாமுண்டீஸ்வரி இவங்களாம் வந்துட்டு அசிங்கப்படுவாங்களா, அதுக்காக சொன்னதுமே சாமுண்டீஸ்வரி டே பெடா அப்படின்னு சொல்லிடுற, அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நக்கலாக சிரிச்ச மணிக்கே சிவனாண்டி கிளம்ப, இவன் ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறான், அதுக்குள்ளே சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும், அதுவும் ஏன் விருப்பப்படி நான் நினச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு யோசிக்கிறாங்க. அப்போ அதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு நம்ம கார்த்தி தான் வந்துட்டு மாப்பிள்ளை அப்படின்னு. அதனால தான் பட்டு வேட்டி சட்டியெல்லாம் வந்துட்டு எடுக்க வச்சுருக்காங்க. இன்னொரு சைடு என்னென்னா மெகந்தி வச்சுட்டு அவங்க பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. அந்த கல்யாண சீனுக்காண்டி தான் எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சாமுண்டீஸ்வரி வந்துட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் கார்த்தி வந்துட்டு தீபா யாவத்தில் இருக்காங்க, வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது, சாமுண்டீஸ்வரி பேச்சை கேட்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.